வணக்கம். இந்த வீடியோவில் காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காளான் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் சேர்த்துக்கிட்டால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இந்த பிரியாணி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பல் பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு 1 இன்ச்சு இஞ்சி வந்துட்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் சூடு பண்ணிக்கலாம். குக்கர்லேயும் பண்ணலாம், நான் கடாயில் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி இதையும் சேர்த்து லைட்டாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா பொருளை நல்லா வறுப்பட்டதும் அது கூட பட்டையும் கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பெரிய ஆனியன் எடுத்துருக்கேன். அப்படி இல்லை மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி பவுடரு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம், நல்லா புளிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு புதினா இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த வதக்கின மசாலா கூட பச்சை பட்டாணியும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற காளானியும் சேர்க்குறேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, நான் சேர்த்தது, அதனால் மன்னிச்சிடுங்க. இப்போ நான் இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டேன். அதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி நான் 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். அதனால் அந்த அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ நான் 2 ஆழாக்கு அரிசிக்கு 4 ஆழாக்கு தண்ணி சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் டவரால் செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஆழாக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர்லேயோ இல்லை இந்த மாதிரி பேன்லேயோ பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி போதும். உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போது நல்லா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா சாதம் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி தண்ணி இல்லாமல் வந்துருச்சு. இதுக்கும் பிறகு ஃப்ளேம் வந்துட்டு நல்லா கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஹீட்டில் வச்சா அடி பிடிச்சிரும், அதனால் கம்மியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே மீடியம் ஹீட்லேயே இருக்கலாம். இந்த மாதிரி மூடி திறந்துட்டு ஒரு 2 தடவை கிளறி விட்டு வச்சோம் அப்படின்னா அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. அதனால் ஓரத்தில் கிளறி விடணும். அந்த காய்கறி, சாதம் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து நல்லா இருக்கும், மேலே தனித்தனியாக நிற்காமல். இந்த மாதிரி பேன்லேயோ இல்லை டவராலேயோ பண்ணுறோம் அப்படின்னா சாதம் நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரையாக நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.